என்னென்னலாம் வாங்கிட்டு வர போறாரோ தெரியல. என்னடி என்னைக்கோ இல்லாத இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஆடுற. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்து வர்றாரு, அதாம்மா. எப்பயோ போனா இப்ப வரானா? சரி சரி போ. டேய் டேவிட், அங்க என்னடா பண்றாங்க? வாடா. காவக்காரன் கோவக்காரன் பால்காரன் என் பேரன் ஒரு உதவாக்கறேன். கிளம்பி முதல்ல உள்ளதான் சொல்லணும். இன்னைக்கு உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வர்றாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு நான் தான் பண்ணணும். போயிட்டு கறி மீன்லாம் வாங்கிட்டு வாடா. என்னாலாம் போக முடியாது, நீங்க வேணா போய் வாங்கிக்கோங்க. உங்க அப்பா ஐபோன் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அப்பா நான் போறேன். சரி போ. ஜூலியா, அங்க வாடி. வரா பாரு மேக்கப் மினிக்கி. இன்னைக்கு உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வராருடி. போயிட்டு மசாலாலாம் அரைச்சிட்டு வா, சமையலுக்கு தேவையான. முடியாது. உங்க அப்பா மேக்கப் கிட்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அப்படியா? ஆனா நான் மிக்ஸில தான் அரைப்பேன். சரி போ. ஸ்மைலி ஸ்மைலி. எந்த பிச்சைக்காரா அது? இருமா, நான் யாருன்னு போய் பாக்குறேன். அம்மா, எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. ஓ அந்த பிச்சைக்காரன் அதை வரையிரு. பாவி பாவி வந்ததும் வராதமே என் பொண்ணு அழிவேசு நாசமா போனவனே விளங்காதவனே. அக்கா அக்கா நிறுத்துங்க, உங்க பொண்ணெல்லாம் ஒன்றும் அழுவ வைக்கல. அப்புறம் நீங்க இன்னும் சாவலியா? எனக்கு என்ன ஏஜ் ஆகுது? ஜஸ்ட் 84. இங்கிலீஷ் தெரியலனாலும் நல்லா மேனேஜ் பண்றீங்க. அப்புறம் ஜஸ்ட் 84ஆ? உட்காருங்க உட்காருங்க. எங்கம்மா நம்ம பசங்க? டேவிட், ஜூலியா இங்க வாங்க. ஜூலியா உனக்கு, டேவிட் உனக்கு. ஜாடா என் கிரெடிட் கார்டே வச்சுக்கோ, என்ன வேணுமா வாங்கிக்கோ. மாப்பிள்ள அவன் ஏற்கனவே போனை வச்சு திருப்பி திருப்பி தடவிக்கிறான், இதுல வேற ஐபோன் வேறயா? இன்னும் நல்லா தடவா மாப்பிள்ள. மாப்பிள்ள எனக்கு மாப்பிள்ள ஐபோனு. எதுக்கு உங்களுக்கு ஐபோனு? மாப்பிள்ள நீங்க தூரத்துல இருந்தா கூட நம்ம வீடியோ கால்ல பேசிக்கலாம் மாப்பிள்ள. உன் மூஞ்ச நேர்ல பார்த்தாலே பார்க்க முடியல, இதுல வேற வீடியோ கால்ல பார்க்கணுமா? ஐபோனை வச்சுட்டு உனக்கு ஐபோன் கேக்குதா? போய் உட்காந்துரு மாப்பிள்ள, கிளவி, உட்காந்துரு. இருங்க, உங்களுக்கு நான் போய் பாதாம் பால் எடுத்து வரேன். அப்புறம் மாப்பிள்ள அத்தை வீட்டு ரொம்ப ஜாலியா இருந்தீங்க போல. எங்க ஜாலியா இருந்தேன், ஒர்க்ல தான் இருந்தேன். ஆமா ஆமா நல்ல ஒட்டனே மேய்ச்சிருப்பானு. அப்புறம் மாப்பிள்ள பேப்பர் படிங்க மாப்பிள்ள. தான் மாப்பிள்ள. ஏய் ஜூலியா, பாதாம் பாலில் விஷம் கலந்து கணவனை கொன்ற மனைவி கைது. ஐயோ, பாதாம் பால் எடுத்துரும் சொன்னாலே அவ்வளவுதான், நம்ம கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ. ஜோசப் ஜோசப், இன்னும் எந்த பிச்சைக்காரர் இது? ஏமா போய் கதவு தரமா? எனக்கு அவங்க டாக்டர் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க பாருங்க. பாதாம் பாலை குடிக்க ஒரு இன்ச்ச வாய் சிக்கிட்டான், யூஸ் பண்ணிக்கலாம். வாடா நண்பா, எப்படி இருக்க? நீ எப்படிடா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன்டா. என்னடா இவ்வளோ ஐட்டா வந்துட்ட? நான் உள்ளதான் இருக்கேன், நீ தான் இன்னும் வளர்ற. வா உட்கார் உட்கார். அப்புறம் உன் மனைவிகள் குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க? டேய் எனக்கே ஒன்னே ஒன்று கண்ணுன்னு இருந்து அதே என்னால மெயின்டைன் பண்ண முடியல. வாடா டாக்டர், எப்படி இருக்கிற? நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இப்போ நல்லா இல்லடா. ஏன்னா நீ வந்துட்டல. சரியா பாட்டி? அப்புறம் என்னடா இந்த பக்கம்லாம் வந்திருக்க? இப்பதான் அங்க ஒரு கேஸை முடிச்சுட்டு இங்க ஒரு கேஸை முடியலான்னு வந்துடுறேன்டா. முடிச்சிடலாம்டா. எப்படி உத்து உத்து பாக்குறது, அதுக்கு ஒரு காலம் வரும். இந்தாங்க பாதாம் பால். பாதாம் பாலில் விஷம் கலந்து கணவனை கொன்ற மனைவி கைது. ஐயோ இவங்க வேற பாதாம் பால் வேற குடிக்கிறாங்களே. 2 கேஸ் அவுட் ஆயிரும் இன்னைக்கு. கிளவி பண்ணிட்டாமா. அத்தை, பாதாம் பால் குடிக்கிறீங்களா? வேணாம் மாப்பிள்ள, நீங்களே குடிங்க மாப்பிள்ள. கிளவி உஷாராயிடுச்சு, குடிச்சுதான் ஆகணும். டேய் உங்க முக்கியமான விஷயம் சொன்னடா. சொல்லுடா. டேய் உன் வீட்டுல உண்மையான அன்பு இல்லடா. ஆமாண்டா, அவன் என் வீட்டுல இல்லடா, அவன் பக்கத்து வீட்டுக்காரனாச்சே. செம்ம ஜோக்குடா. நான் ஃப்ரெண்டாச்சே, எப்படி இருப்பேன்? டேய் உன்னோட ஒன்று சொல்லணும்டா. சொல்லு. டேய் உன் வீட்டுல எல்லாரும் பாசம் வச்சுக்கிற மாதிரி நடிக்கிறாங்கடா. என்னடா சொல்றேன்? அவங்க ஏன்டா என்கிட்ட நடிக்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? டேய் நான் உண்மைதான் சொல்றேன்டா. என்னடா நம்பவே மாட்டேங்கிறேன். சரி, நான் உனக்கு எக்ஸ்பெரிமெண்டாவே பண்ணி காமிக்கிறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பாதாம் பால் என்ன மாப்பிள்ள போயிட்டீங்களா மாப்பிள்ள? மாப்பிள்ள அத்தை, முதல்ல உங்களை அனுப்பாம நான் போக மாட்டேன். சரி மாப்பிள்ள. போங்கம்மா போங்க. டேய் பாத்தியாடா, அவங்க என்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டேய் நான் சொன்னா நீ நம்ப மாட்டற. நான் சொல்ற மாதிரி பண்ணு, உனக்கு உண்மை தெரிஞ்சிடும்டா. சரி சொல்லு.
நீ அது மாதிரி பண்ணா உனக்கு உண்மை தெரிஞ்சிடும்டா. சரிடா செய்றேன். நீ பாட்டி வரேன் பாட்டி. என்னடா நல்லா பத்த வச்சுட்டு போயிட்டியா? ஆமா பாட்டி, அடுத்த வாட்டி வரும்போது உங்களே பத்த வச்சிடறேன். சரி சரி போடா போடா. இவன் சொல்றது நம்புற மாதிரியே இருக்கு, நம்பாத மாதிரியே இருக்கு. சரி செஞ்சு பார்ப்போம். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு என் கையாலே நானே செஞ்சேங்க. அப்படியாம்மா? அதான் நல்லா இருக்கு. நான் தான் டேடி அதுல இருக்கிற மசாலாலாம் என் கையாலே அரைச்சேன். அப்படியாம்மா? அதான் நல்லா இருக்கு. வாய் முட்டை. டாடி நான் தான் டாடி மீன் கறி முட்டை எல்லாம் நடந்தே போய் வாங்கிட்டு வந்தேன். அப்படியாப்பா? சரி சரி. மாப்பிள்ள நம்பிடாதீங்க, மாப்பிள்ள நம்பிடாதீங்க. ஓகே ஓகே அக்கா. மாப்பிள்ள டாடி டாடி என்ன டாடி ஆச்சு? டேவிட் சீக்கிரமா டாக்டருக்கு கால் பண்ணு. மாப்பிள்ள டாக்டர் என்ன எங்க அப்பா சீக்கிரமா வாங்க. மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? டாடி மாப்பிள்ள ஜோசப் நம்மளை விட்டு போயிட்டாமா. ஐயோ ஐயோ என்ன பத்துடைய விட்டு போயிட்டேடா. என் பொண்ணால விட்டு போயிட்டா. இரண்டு புள்ளிகளை கத்து போட்டு போயிட்டேன். டேய் ஏத்துறா சாவி ஏத்துறா. டேய் 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 ஏத்துறா. போடக்கூடாது. உயிரோட நீங்க யாரும் போட்டுங்கன்னா இறந்து போன இவன் உயிரோட வந்துருவான். ஆனா போட்டு இறந்துருவீங்க. நீ போட்டுக்கிறியாமா? ஐயோ என்னால முடியாது. என் ரெண்டு பசங்களையும் நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு ஒரு புடவை கூட வாங்கி வரல. இவருக்காக நான் எதுக்கு உயிரை கொடுக்கணும்? நீ போட்டுக்கிறியாமா? மேக்கப் கிட் வாங்கி வரேன்னு சொல்லிட்டு மேக்கப் கிட்டே வாங்கி வரல. இவருக்கு எதுக்கு நான் உயிரை கொடுக்கணும்? நான்லாம் கொடுக்க முடியாது. நீ போட்டுக்கிறியாடா? என்னால உயிரை கொடுக்க முடியாது. கிரெடிட் கார்டுக்கு தரு பின் நம்பரை தரல. இவருக்காக நான் ஏன் உயிரை? எங்க அம்மா உயிரை கொடுப்பாங்க. என்னது நானா? வாழ வேண்டிய வயசுக்கு போயிட்டு சாவ சொல்றேடா பாவி. நீ போட்டீங்கடா? ஐயோ நானா போட்டுக்க மாட்டேன். என்னை நம்பி ஒரு ஃபேமிலியா இருக்குது. போற வழியில கார்பரேஷன் மேல இருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு போட சொல்லுங்க. ஒரே ஐயாமிக்கு என்னத்தை சாப்பிட்டானோ. அம்மா நீங்க செஞ்சதை நானுமா சாப்பிட்டாரு. போடா. உண்மைதானே சொல்றான் என் பேரண்டி. அம்மா நீங்களும் மாமா நீங்க யாரும் போட்டுக்க மாட்டீங்களா? எங்களால முடியாது. ஜோசப் டாடி என்னங்க உன்னெல்லாம் நம்பினா பாரு போ. அப்படி டாடி கண்ணு முன்னாடி இருக்காதீங்க, ஓடிங்க. மாப்பிள்ள 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 மாப்பிள்ள. ஏ கிழவி, உனக்கு என்ன சின்ன வயசா? வாழ வேண்டிய வயசா? ஒழுங்கா ஓடிடு போ போ. டேய் நீ சொன்னது உண்மைதான்டா. இவங்கெல்லாம் என்கிட்ட நடிச்சிருக்காங்கடா. இனிமேல் இவங்க காமிக்கிற இந்த பொய்யான அன்புக்குலாம் அடிமையா இருக்க மாட்டேன்டா. ஏசப்பாவோட உண்மையான அன்புக்கு தான்டா அடிமையா இருப்பேன். ஏசப்பாவோட அன்பு எப்படிப்பட்டதுன்னா, இயேசுவின் அன்புதான் மெய்யானது.